டெல்லியில் நடந்த நிர்பயா வழக்கு 6 பேர் சேர்ந்து ஓடுற பேருந்தில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஒரு வழக்கு. இதையடுத்து ரீசண்டாக நம்ம சேனலில் கூட அந்த கேஸை கவர் பண்ணியிருக்கோம். உத்தரப்பிரதேசத்தில் காது கேளாத வாய் பேச முடியாத ஒரு பெண் இரவு 7:30 மணிக்கு தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 5 பேரால் இதே போல் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு லக்கிலி அந்த பெண் இறக்கலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம் அங்கேயும் அரங்கேறுச்சு. இதையடுத்து தான் வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப ரீசண்டாக தன்னோட நண்பனோடையே வெளியே போயிருந்த அந்த பெண் தன்னோட நண்பனாலேயே இரையாக்கப்பட்டு அந்த ஆண் நண்பன் தன்னோட கூட ஒரு 3-4 பேரை சேர்த்துக்கிட்டு இந்த பெண்ணை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதா ஒரு வழக்கு நம்ம பார்த்தோம். இது போல ஏன் நார்த்தில் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கு, அடுத்தடுத்து அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா, ஏன் சட்ட ஒழுங்கு அங்கே இவ்வளோ வீக்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த இந்த டைமில் தற்போது தமிழ்நாட்டில், அதுவும் சென்னைக்கு அடுத்து சென்னை போலவே இயங்கக்கூடிய கோயம்புத்தூர் அந்த ஏரியாவில் அதே போல ஒரு கூட்டுப்பாலியல் வன்கொடுமையானது நடந்திருக்கு. தம்ப்நெயில்ல நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எல்லாருமே இந்த கேஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது தான் நம்ம தமிழ்நாடு முன்னேறி கொண்டே போய்கிட்டு இருக்கா, இல்லை சில விஷயங்கள்ல பின்னடைவில் தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகங்கள் தான் எழுது. நவம்பர் 2, 2025 ஞாயிற்றுக்கிழமை இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் சவுத் ஆப்பிரிக்காவை வென்று, அதுவும் 56 ரன்ல வென்று முதன்முறையா உமன் கிரிக்கெட் டீம் வேர்ல்டு கப் வென்றிருக்கிறாங்க. எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா அது அமைந்திருந்தது. இப்படியாக அந்த பெண்களை பாராட்டிட்டு இருக்க அந்த டைம்ல கோவையில் ஒரு ஆளரவமற்ற ஏரியால ஒரு பெண் படுபாதக செயலில் உள்ளாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கிற அஃபிஷியல் டேட்டா படி தான் இந்த வீடியோவானது ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டான வேர்ஷன் தெரியும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நவம்பர் 2, 2025 கோவை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய பிருந்தாவன் நகர் SIHS காலனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைதானம் போன்ற ஒரு இடமா இருக்கு. சுத்தமாக ஆள் அரவமற்ற ஒரு ஏரியாவாக தான் அது தெரியுது, நம்ம நியூஸ் சேனலில் பார்க்க முடியுது. அந்த ஏரியாவில் இரவு ஒரு 10:45 11 மணிக்குள்ளையாக இருக்கும். அந்த டைமில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்களோட காரை பார்க் பண்ணிட்டு காருக்குள்ள அமர்ந்தபடியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண் மதுரையை சார்ந்த பெண், பீலமேடு பிரைவேட் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண் தன்னோட இன்ஸ்டாகிராம் காதலன் அவரை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரோட வயசு ஒரு 25 போல இருக்கும் அப்படிங்கிறதா தகவல்களாக இருக்கு. இந்த பெண்ணோட வயது 20ன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்க 2 பேருமே சாயங்காலம் அவுட்டிங் போயிட்டு கடைசியா இந்த பெண் தங்கி படிக்கக்கூடிய விடுதி, அந்த விடுதியில டிராப் பண்றதுக்கு முன்னாடி இங்க போய் பேசுறதுக்காக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியாக இவங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த டைம்ல TVS XL பைக் வருது. அதுல 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க காருக்கு முன்னாடி அந்த பைக்கை நிப்பாட்டிட்டு அவங்களுமே இந்த காருக்குள்ள ஆள் இருக்கிறத பார்த்து இறங்கிட்டு இந்த காரை விட்டு இறங்க சொல்லியிருக்கானுங்க. ஆனால் இவங்க 2 பேருமே இறங்காம காரை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மூவரில் ஒருத்தங்கிட்ட இருந்த அருவாளை எடுத்து காரோட பேனட் கண்ணாடியிலேயே அடிச்சிருக்கான். ஸோ அந்த கண்ணாடியானது உடஞ்சிருக்கு. இப்படியாக ஒருத்தன் செய்யும் போது இன்னொருத்தன் கல்லை எடுத்து விண்டோ கண்ணாடியை உடைக்கிறான். அப்படியாக உடைச்சி அந்த காரோட டோர் லாக்கை அன்லாக் பண்ணி அந்த ஆணையும் பெண்ணையும் வெளியேற்றுறானுங்க. அப்போதான் தெரியுது இவனுங்க 3 பேருமே சரியான போதையில் இருக்கானுங்க அப்படிங்கிறது. பின் அந்த ஆண் நபரை தாக்கிட்டு இந்த பெண்ணை தூக்கிட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த பெண்ணோட வந்த இந்த ஆண் நபர்
ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, ரொம்பவுமே தடுக்க முயன்றிருக்காரு. அப்ப பல வெட்டுகளானது வெட்டியிருக்கானுங்க. பின் இந்த பெண்ணோட காதன் தலையிலேயே வெட்டியிருக்காங்க. அதுல இந்த நபர் மயக்கம் அடைஞ்சிருக்காரு. அந்த வெறி பிடித்த நாய்ங்க இந்த பெண்ணை வலுக்கட்டாயமா ரொம்ப வெறி பிடிச்சு இழுத்துட்டு போயிருக்கானுங்க. அந்த டைம்ல இந்த பெண்ணோட காதலன் மயங்கிறதுக்கு முன்னாடியே அவசர உதவி எண்ணான 100க்கு கால் அடிச்சிருக்காரு. 11:20 போல கண்ட்ரோல் ரூமுக்கு கால் வந்ததாகவும் 11:35க்கு அங்க போலீஸ் தேடுதல் வேட்டையில இறங்கினதாகவும் கோவை மாநகர கமிஷனர் சரவணசுந்தர் அவர்கள் கூறுகையில் நமக்கு தெரியுது. இந்த 3 மிருகங்கள் அங்க வந்த உடனே இவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே இல்லை. ரொம்பவுமே அதிர்ச்சிக்குள்ளாகி தான் இருக்காங்க. இந்த காதலனும் தன்னோட காதலியை காப்பாற்ற ரொம்பவுமே போராடி இருக்கான். ஆனால் அவனால் முடியாத ஒரு பட்சத்துலையும் அட்லீஸ்ட் போலீஸுக்காவது ஃபோன் அடித்ததுனால தான் இன்னைக்கு இந்த சம்பவமானது வெளியே வந்தது. அந்த பெண்ணையுமே காப்பாற்ற முடிஞ்சது. இந்த பகுதியானது இருட்டாக இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால அவங்க ரொம்ப நேரமாக தேடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய ஏரியா அப்படிங்கிறனால இந்த போலீஸார் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த 3 வெறி பிடித்த நாய்களும் எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. இந்த கார் நிற்கிற இடத்துல இருந்து 300 மீட்டர் தள்ளி இழுத்துட்டு போய் அங்கே இருக்கிற மோட்டார் ரூமில் வச்சு தான் இந்த ஒரு கொடூரமான செயலை இந்த 3 நாய்களும் பண்ணியிருக்குங்க. கிட்டத்தட்ட இரவு 11 மணிக்கு ஆரம்பித்த இந்த வன்கொடுமையானது காலையில் 3:30 மணி வரைக்கும் 3 பேருமே மாறி மாறி பாலியல் வன்கொடுமை அந்த பெண்ணிற்கு செய்திருக்கானுங்க. அந்த பெண்ணோட கம்பலை பிடுங்கிட்டு உங்ககிட்ட இருந்து நாங்கள் நகை திருடணும் அப்படின்னு மட்டும்தான் வெளியே போய் சொல்லணும், மற்றபடி வேற எதையுமே நீ சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டியும் அனுப்பியிருக்கானுங்க இந்த குடிபோதையில் இருந்த காம கொடூர நாய்கள். இதற்கு பின்னர் தான் இந்த பெண் தாமாகவே அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து எழுந்து அரைகுறை ட்ரெஸ்ஸோட நடந்து வந்திருக்காங்க. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் பார்த்து போலீஸாருக்கு தகவல் சொல்லி பின் தான் வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்து இந்த பெண்ணை மீட்டதா போலீஸார் மூலியமா சொல்லப்படுது. படு வேதனையில் நரக வேதனையில் இருந்த இந்த பெண்ணை மீட்ட போலீஸார் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்குறாங்க. இந்த பெண்ணோட வந்த அந்த காதலனை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த பெண் உயிரோட கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படுறதா, அப்படி இல்லைன்னா இந்த பெண் இந்த வலியை வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாதே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதா அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. இந்த பெண் அனுபவித்த இந்த நரக வேதனையானது யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரவே கூடாது. ஆனாலும் இந்த பெண் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரே ஒரு விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட்டு அவங்க இந்த ட்ராமாலிருந்து சீக்கிரமே வெளியே வரணும் அப்படிங்கிறத நாம் இறைவனிடம் பிரார்த்திக்கலாம். மேலும் தற்போது இவங்க ஸ்டேபிளாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியுது. மேலும் அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கும் கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு கமிஷனர் மூலமா நமக்கு தகவல்கள் தெரியுது. இதையடுத்து தீவிர தேடுதல் வேட்டையில் போலீஸார் இறங்குறாங்க. கிட்டத்தட்ட 7 தனிப்படைகளை அமைச்சு இந்த குற்றவாளிகளை தேடி வந்தாங்க. கிட்டத்தட்ட 300 சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த சிசிடிவி காட்சிகளில் சந்தேகப்படுறதுக்கு இடமா இருக்கக்கூடிய 3 பேரை சூஸ் பண்ணி அவங்கள பிடிக்கிறதுக்காக தேடி இருக்காங்க. இப்படியாக இந்த குற்றவாளிகளை தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் இவனுங்க தப்பிச்சு ஓட யூஸ் பண்ண அந்த பைக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியாக அந்த பைக்கை கண்டுபிடிச்சி அந்த நம்பரை செக் பண்ணும் போது தான் தெரியுது இந்த பைக்கே அவனுங்களது கிடையாது. அவனுங்க இந்த சம்பவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவத்துக்கு கிளம்பியிருக்கானுங்க. அப்போது அந்த பைக்கை திருடிட்டு வந்திருக்கானுங்க. இந்த நாய்ங்களை மாதிரியே இந்த பைக்குமே திருட்டு பைக்கு தான். இதையடுத்து துடியலூர் வெள்ளக்கிணறு பகுதியில் இந்த 3 பேருமே பதுங்கி இருக்கிறதா போலீஸாருக்கு ஒரு ரகசிய இன்ஃபர்மேஷன் வருது. அந்த தகவலின்படி போலீஸார் அங்கே போகிறாங்க. நவம்பர் 3, 2025 திங்கட்கிழமை இரவு 11 மணிக்கு அங்கே போன பீலமேடு காவல் நிலைய ஆய்வாளர் அர்ஜுன் அவர்கள், சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் குணசேகர் அவர்கள் தலைமையில் காவல்துறையினர் இந்த 3 பேரையுமே சுற்றி வளைக்கிறாங்க. அப்போ கூட இந்த 3 நாய்களும் போலீஸை பார்த்து கூட பயப்படாம அவங்களையே தாக்கிட்டு எஸ்கேப் ஆக பார்த்துருக்கானுங்க. அப்படியாக தாக்கும் போது தலைமை காவலர் சந்திரசேகர் அப்படிங்கிறோட கையில் வெட்டுப்பட்டிருக்கு.
இதை அடுத்து தான் காவலர்கள் தங்களோட தற்காப்புக்காக துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. 2 பேரை 2 காலிலுமே சுட்டு பிடிக்கிறாங்க, இன்னொருத்தனை ஒரு காலில் மட்டும் சுட்டு பிடிக்கிறாங்க. இந்த செய்தியை முதல்ல பார்த்த எனக்கு என்கவுண்டர்ல கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் நினைச்சேன். பின் செய்தியை முழுமையா படிச்சதுக்கு அப்புறம் தான் உயிரோட பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழு விவரமானது தெரிய வந்தது. ஏன்னா இவனுங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியா சாக விட்டுறக்கூடாது. இப்படியாக தங்களோட உயிரை பணயம் வச்சு இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த காம கொடூர மிருகங்களை பிடிச்ச இந்த காவல்துறையினருக்கு இந்த சேனல் மூலியமா என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 24 மணி நேரத்தில் காவல்துறையினர் ரொம்ப துரிதமா செயல்பட்டு இந்த குற்றவாளிகளை பிடிச்சிருக்காங்க. மேலும் இதையடுத்து இந்த 3 பேரையுமே கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அட்மிட் பண்றாங்க. இந்த கைது செய்யப்பட்ட 3 பேர் யாருன்னா குணா என்கிற தவசி, கருப்பசாமி என்கிற சதீஷ், காளீஸ்வரன் என்கிற கார்த்தி. இவர்களுக்கெல்லாம் 20லிருந்து 30 வயதுக்குள்ளாக தான் இருக்கு. சின்ன வயசு தான், ஆனால் இவனுங்க பண்ண விஷயமானது பெருசு. அதில் ஒருத்தனுக்கு 30 வயசு இருக்கு. அந்த எரும மாடாவது இவனுங்களுக்கு இது தப்புன்னு சொல்லி புரிய வச்சிருக்கணும். ஆனால் இந்த 3 மிருகங்களுமே மிருகங்களாக இருந்தது தான் இந்த சம்பவம் நடக்கவே வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த 3 பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவனுங்க. அது மட்டும் இல்லாமல் இவனுங்க மதுபான கடையில் நடந்த ஒரு பிரச்சனையில் ஒருத்தனை கொன்று இருக்கானுங்க. அந்த கொலை வழக்கு இருக்கு இவனுங்க மேலே. அது மட்டும் இல்லாமல் அடிதடி, வழிப்பறி, இப்படியாகப்பட்ட பல வழக்குகள் இவனுங்க மேலே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்குகள்லாம் நிலுவையிலே இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. பாருங்க, ஒரு கொலை குற்றவாளி, அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த குற்றத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் சுதந்திரமா சுற்றி இருந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன தெரியுமா பண்ணியிருந்திருக்கானுங்க, கோவையில் இருகூர் பகுதியில் ஒரு கட்டட தொழிலாளியா வேலை பார்த்துட்டு வந்திருக்கானுங்க. அப்போ இந்த மாதிரியான கொடூர நாய்கள் மக்களோட மக்களாகவே கலந்து மக்களுக்கே துன்புறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிதர்சனமான உண்மை. ஜாமீன்ல 30 நாளுக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்கானுங்க. வெளியே வந்த 1 மாசத்திலேயே இப்படியாக இன்னொரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கானுங்க. அப்போ இவனுங்களை என்ன பண்ணலாம்? இந்த கருப்பசாமியும் காளீஸ்வரனும் சகோதரர்கள். அது மட்டும் இல்லாம இந்த குணா இவங்களோட தூரத்து சொந்தக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா குடும்பமா கிளம்பி வந்துட்டீங்களாடா? குடும்பமா சேர்ந்து இப்படியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கானுங்க. அதுல இருக்கிற ஒருத்தனுக்கு கூடவா ஈவு இறக்கம் இல்லை. அதனால தான் இந்த சம்பவமானது அரங்கேறி இருக்கு. எப்படி இத்தனை தொடர் குற்ற சம்பவம் இருக்கிற ஒரு குற்றவாளிய வெளியே ஜாமீன்ல விடுறாங்க அப்படிங்கிறதே சுத்தமா தெரியல. இப்படியான சம்பவங்களை பார்க்கும்போது தான் நம்ம நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரா தான் இருக்கா இல்லைனா சீர்கெட்டு போயிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வருது. ஆல்ரெடி பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம எழுதுனா அது மேலே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போடுற அளவுக்கு தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரியான பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறதுக்கு எந்தவித கடுமையான சட்டங்களும் வந்த மாதிரி தெரியல, குற்றங்களும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு, இன்னொரு பக்கம் தண்டனைகளானது கிடைக்குது. ஆனால் இந்த தண்டனைக்கு மற்றவர்கள் பயந்து அடுத்து இந்த குற்றங்கள் நடக்காமல் இருந்தாதான் அது இந்த சட்டம் ஒழுங்குக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி. ஆனால் அதற்கு மாறா குற்றங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எங்கேயோ தப்பு நடக்குது அப்படிங்கிறதான அர்த்தம். இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களில் ஈடுபடணும்னு நினைக்கிற ஒருத்தனும் கொலை நடுங்கணும். அந்த அளவுக்கான கடுமையான தண்டனைகள் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களானது குறையறதுக்கு வாய்ப்பாவது இருக்கு. ஒரு பாலியல் குற்றங்களை பற்றி நம்ம பேசும்போதும் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் எல்லாரும் கத்தி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நினைப்பு வருது. இந்த போதையால தான் நாடு சீர்கெட்டு நாசமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. பல குற்ற சம்பவங்களில் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த போதை பொருள் தான். இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் பார்க்க முடியுது, பல பேர் போதையில் அருவாளை வச்சுக்கிட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டு போகிற வரவங்கலாம் தொல்லை குத்துக்கிட்டு அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கூட இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. இந்த போதைப் பொருள் ஃபஸ்ட்டு நிப்பாட்டப்படணும். அது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து
கடுமையான தண்டனைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட கோரிக்கையாக இருக்குது. போதையால் இந்த நாடு பெரிய சீரழிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக அமையுது. இந்த குற்றம் நடந்த மறுநாள் நவம்பர் 3, 2025 திங்கட்கிழமை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் எல்லோருமே அந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரை அடித்து நொறுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் சட்டவிரோதமாக மதுபானங்களை விற்றுக்கிட்டு இருந்த அந்த கடையும் அடித்து நொறுக்குறாங்க. அதுக்குள்ளே இருந்த மது பாட்டில்களெல்லாம் எடுத்து கீழே போட்டு உடச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தாங்க. இப்படி மக்கள் அராஜகத்தில் இறங்கினா மட்டும்தான் சட்ட திருத்தங்கள் வருமா அப்படிங்கிறதும் இப்போ எல்லோரோட கேள்விக்குறியாக இருக்குது. எத்தனையோ இடத்துல மதுபான கடைகளை அகற்ற சொல்லி லீகலாக ப்ரொசீட் பண்ணியும் நடக்காத ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு இந்த மாதிரி மக்கள் இறங்கி செயல்படுறாங்க அப்படின்னும் போது இதுக்கு யார் காரணம்? அரசே அதை நீக்கி இருந்தா மக்கள் இன்னைக்கு போராட்ட காலத்தில் இறங்க வேண்டிய தேவையே இல்லையே. ஆனாலும் இந்த செயலை நான் ஊக்குவிக்கலை. எப்பவுமே லீகலாக ப்ரொசீட் பண்ணுறது மட்டும்தான் நல்ல வழி. இப்படியாக அராஜகத்தில் இறங்குறது தப்பு தான். நான் இதை ஊக்குவிக்கலை எக்காரணத்தை கொண்டும். மேலும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இந்த மூவரோட ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க போலீஸார். ஆனால் அவங்களால சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் ஆனது இந்த பெண்ணிற்கு நடக்கணும். அப்படி இந்த பெண் ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த 3 குற்றவாளி காம கொடூர நாய்களோட ஃபோட்டோவானது வெளியே வரும் அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. அவங்க ப்ரெஸ் கிட்டையும் கேட்டுக்கிட்டாங்க இவங்களோட ஃபோட்டோஸை வெளிவிட வேண்டாம் அப்படிங்கிறத. ஏன்னா இதெல்லாமே ஒரு ப்ரொசீஜர். எக்காரணத்தை கொண்டும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். மேலும் இந்த மூவரையும் சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா போலீசார் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. விசாரணையானது நடக்கும். பல அரசியல் கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சியான திமுகவை ரொம்பவுமே எதிர்த்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. மேலும் எல்லா கட்சி சார்பாகவும் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயங்களையும் வெளியிட்டிருக்காங்க. இதற்கேற்ப இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நவம்பர் 4, 2025 தாவேகாவினர் கோவை மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டமானது பண்ணியிருக்காங்க. நாட்டில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருளோட பயன்பாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு காரணம். இதுவே இந்த ஆட்சியின் அவல நிலை அப்படின்னு திமுகவை அதிமுக தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராரு. இதையடுத்து சில பேர் விக்டிம் பிளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இது பொதுவாக பண்ணுறது, அந்த பொண்ணுக்கு அந்த டைமில் என்ன வேலை, இவனுக்கு என்ன வேலை, இவன் ஏன் அங்கே கூட்டிகிட்டு போனால், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆனால் நாம் அங்கே ஏன் போனால் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம சேஃப்டி என்னவோ அதை பார்த்துக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம். பட் இப்படியாக விக்டிம் பிளேம் பண்ணக்கூடாது. நம்ம எல்லோருக்குமே சுதந்திரம் இருக்குது. வெளியே இந்த டைமில் தான் நடக்கணும், இந்த டைமுக்கு மேலே வெளியே போகக்கூடாது, வரக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது. அதனால தான் இதை சுதந்திர நாடுன்னு சொல்கிறோம். நம்மளோட சுதந்திரத்துக்கு நமக்கு உரிமையானது இருக்குது. எங்கேயுமே போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு இந்த மாதிரியான சீப்பான வேர்டை சொல்லி தயவு செஞ்சு அந்த பெண்ணை விக்டிம் பிளேம் பண்ணாதீங்க. இதே உங்கள் வீட்டில் நடந்திருந்தாலும் உங்கள் பொண்ணை இப்படி தான் உட்காந்து விக்டிம் பிளேம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்றத யோசிங்க. அந்த பெண்ணையும் உங்கள் வீட்டு பெண்ணையா நினைங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கேவலமான கேள்விகள் வராது. ஏன்னா நைட்டு 11 மணிக்கு வெளியே போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான வன்கொடுமை நடக்குது அப்படின்னு உங்கள் மனசாய் தொட்டு சொல்லுங்கள். வெளியே ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்தது. சிறிது நாட்கள் முன்னாடி பாண்டிச்சேரியில் நடந்தது. அந்த குழந்தை பகல்ல தானே விளையாடிட்டு இருந்தது. அந்த குழந்தைய கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யலையா? பேசுறது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஆனா அது போல ஆள் அரவமற்ற ஏரியால அந்த ஸ்பாட் எப்போ வேணாலும் கிரைம் ஸ்பாட்டாக ஆகக்கூடும், மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தயவு செஞ்சு ஆணோ பெண்ணோ போகாதீங்க. கிரைம் ஸ்பாட்டாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய் மாட்டாதீங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் மட்டும்தான் என்னால் இப்போ கொடுக்க முடியும். போலீசார் இது போல ஆளரவமற்ற ஏரியாக்களில் சிசிடிவி பயன்பாட்டை அதிகப்படுத்தி அங்கே அன்டைமில் ரோந்து பணிகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரோட கோரிக்கையாக இருக்குது. அதிகப்படுத்தினாலும் நல்லது. இது போல சம்பவங்களை தவிர்க்கலாம். பெற்றோர்கள் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட மகன்களுக்கு எப்போது எங்கே எப்படி செல்லணும், எப்படி திருப்பி வரணும், ஏன் போகணும் ஏன் போகக்கூடாதுங்கிறது எல்லாமே ஓப்பனாக சொல்லி வளங்க.
இந்த நாடு ரொம்ப கெட்டு போயிருக்கு, நாம தான் நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கணும். இந்த பொறுப்பானது நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு. இதே போல நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், உங்களோட மகளோ மகனோ ஆரம்ப வயதிலிருந்தே அவங்களுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுங்க. தமிழர்கள் எல்லோருமே ஒரு காலத்துல தற்காப்பு கலையை உலகத்துக்கே சொல்லி கொடுத்தவங்க. ஆனா இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் தற்காப்பு கலையை கத்து வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா சுத்தமா கிடையாது. ஏன் எனக்கே தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷனை நாம அப்படி விடக்கூடாது. அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு இந்த தற்காப்பு கலையை கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் பண்ணி நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்கிறேன். மேலும் கோவை மாநகர கமிஷனர் சரவணசுந்தர் அவர்கள் செய்தியாளர்கள் பேட்டியில சொன்ன ஒரு விஷயம், எல்லோருமே காவலன் SOS ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க எந்தவித ஒரு பிரச்சனையில மாட்டினாலும் அந்த டைம்ல கால் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த மொபைல் 3 வாட்டி ஷேக் பண்ணாலே 100, அதாவது கண்ட்ரோல் ரூம் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் வந்துடும். அந்த ஸ்பாட்டுக்கு உடனே போலீஸ் அதிகாரிகள் வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அந்த விஷயங்களை எல்லா பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்குமே இப்போ பாதுகாப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எல்லோருமே இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நம்ம பாதுகாப்பு தான் நமக்கு ரொம்பவுமே முக்கியம். மேலும் நாம எல்லா வீடியோக்கள்லையும் சொல்ற மாதிரி இந்த மாதிரியான கொடூர நாய்களுக்கு தண்டனைகளானது கடுமையானா மட்டும்தான் குற்றங்களானது குறையும் அப்படிங்கிறது தான். இனிமேலும் இதுக்கான திருத்த சட்டம் வரும், சட்டம் தண்டனைகள் மாறும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுற அந்த கொடூர நாய்களை தன்னோட மனைவியிடம் கூட உறவு வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்மை நீக்கம் செய்து அவனை தண்டனைக்கு ஆளாக்கணும். இந்த ஒரு தண்டனையுமே அவன் சாகுற வரைக்கும் கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு நிகழ்வா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்களுக்கும் ஈவன் ஒரு தவறு செஞ்சிருக்கான், அந்த தவறால தான் இப்படி இருக்கான் அப்படிங்கிறத எல்லோருமே உணர்வாங்க. அதுவே அவனுக்கு வாழ்நாள் முழுக்க நம்ம கொடுக்கிற ஒரு பெரிய தண்டனை. இது காந்தி பிறந்த மண்ணு, பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு தண்டனை கிடையாது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பதிலாக இந்த மாதிரியான தண்டனைகளை நிறைவேற்றலாம். அதற்கு வாய்ப்பு இருந்தா கூடிய சீக்கிரமே இந்த சட்டங்களானது நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்புவோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐகானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ஸா வரும். இந்த மாதிரியான ஒரு வழக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் டீட்டெயில்டான ரிப்போர்ட் ஆனது இந்த வீடியோவில் நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்டையுமே படிக்கிறேன். மேலும் பல வழக்குகளை இது போல் நம்ம பார்க்க இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதிபாபு. நன்றி.